This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன சோர்வாக அமர்ந்திருக்கிறீர்களே? வணக்கம் அமைச்சரே, வாருங்கள். இந்த பிரச்சனை சம்பந்தமாக நிறைய பேர் மக்கள் எல்லாம் முறையிட்டு சென்றார்கள் என்று சொன்னேனே, அதில் நிறைய மக்கள் சொன்னது எங்களுடைய பிள்ளைக்கு வேலை இல்லை, என்னுடைய தம்பிக்கு வேலை இல்லை, என் அண்ணனுக்கு வேலை இல்லை, இதையே தான் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமா வேலை இல்லை, உங்களுக்கும் தான் வேலை இல்லை. என்ன அமைச்சரே? இல்லைமண்ணா, இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்த வேலையும் போய்விட்டது என்று புலம்பத்தான் செய்கிறார்கள். அதற்கு என்ன தீர்வு காணலாம் என்று யோசித்து வைத்திருக்கிறீர்கள்? அதுதான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அமைச்சரே. எல்லோருக்கும் வேலை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பு இல்லைதான் மன்னா, ஆனால் அவர்களிடமே வாய்ப்பு இருக்கிறதே. என்ன அமைச்சரே, எப்போதும் போல இப்போதும் குழப்புகிறீர்கள்? என்னதான் சொல்லுகிறீர்? குழப்பவில்லை மன்னா, தெளிவுபடுத்துகிறேன். சரி, படுத்துங்கள் படுத்துங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படுத்துங்கள். இல்லை மன்னா, தெளிவுதான் படுத்துகிறேன். கேளுங்கள். தெனாலிராமன் காலத்தில் பாபர் தெனாலிராமன் மீது கொண்டிருந்த ஏதோ சில மனக்கசப்பின் காரணமாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்படி என்ன செயல் செய்தார்? ஒரு முறை தெனாலிராமன் அரசவைக்கு வந்திருக்கிறான். வழக்கம் போல எல்லோரிடமும் பேசியிருக்கிறான். வழக்கம் போல கதைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறான். யாருமே அவன் பேச்சை காது கொடுத்து கூட கேட்கவில்லையாம். வழக்கமாக தெனாலிராமனின் பேச்சை சொல்பவற்றை எல்லாம் கவனித்து கைதட்டும் அரசவை பணியாளர்கள் எந்த ஒரு பாராட்டையும் தெரிவிக்கவில்லையாம். அமைதியாகவே இருந்தார்களாம். வழக்கமாக தெனாலிராமனுக்கு கிடைக்கும் பொன்முடிப்புகளும் கிடைக்கவே இல்லையாம். ஒரு கட்டத்தில் யூகித்துக் கொண்ட தெனாலிராமன், சரி, மன்னர் பாபர் தான் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாராம். சரி என்று உடனே அரசவை விட்டு கிளம்பி விட்டாராம் தெனாலிராமன். பிறகு என்ன நடந்தது அமைச்சரே? பிறகு ஒன்றும் நடக்கவில்லை மன்னா. மன்னரும் அவருடைய அமைச்சரும் தான் நடந்து கொண்டிருந்தார்களாம். நகர்வலம் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு முதியவர் மாமரத்தை நட்டு கொண்டிருந்தாராம். அதை பார்த்த மன்னர் பாபர் அவரிடம் சென்று, ஐயா பெரியவரே, உங்களுக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது. இந்த தள்ளாத வயதில் இந்த மாமரத்தை நட்டு அது எப்போது வளர்ந்து எப்போது கனி தந்து அதை எப்படி நீங்கள் சாப்பிட போகிறீர்கள்? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று கேட்டிருக்கிறார். உடனே அந்த முதியவர் சிரித்துக் கொண்டே சொல்லி இருக்கிறார், மன்னரே, இப்படி நம்முடைய முன்னோர்களும் நினைத்திருந்தால் இன்று நாம் எந்த கனியையும் சுவைத்திருக்க மாட்டோம். அதனால் நம்முடைய வருங்கால சந்ததியினர் சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாமரத்தை நட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அழகாக ஒரு பதில் சொன்னாராம். அந்த பதிலில் மயங்கி போன மன்னர், ஆஹா, சிறப்பான பதில் என்று சொல்லி அமைச்சரை பார்க்க ஒரு பொன்முடிப்பு அந்த முதியவருக்கு கிடைத்திருக்கிறது. உடனே அந்த முதியவர் சொன்னாராம், மன்னரே, இந்த மரம் நட்டு வளர்ந்து பல ஆண்டுகள் கழித்துத்தான் பயன் தரும். ஆனால் தங்களுடைய ஆட்சியில் நட்டவுடனேயே எனக்கு பலன் கிடைத்து விட்டது பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பதிலில் மகிழ்ச்சி அடைந்த பாபர் மீண்டும் அமைச்சரை பார்த்திருக்கிறார். இரண்டாவது பொன்முடிப்பும் முதியவர் கைக்கு வந்திருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட முதியவர் என்ன செய்திருக்கிறார்? ஆஹா, மகிழ்ச்சி மன்னா, மகிழ்ச்சி. இந்த மாமரமானது வளர்ந்த பிறகு மாங்கனி என்ற ஒரு பலனைத்தான் தரும். ஆனால் உங்கள் முன்னிலையில் இதை நட்டு வைத்ததால் உங்கள் வள்ளல் குணத்தினால் 2 பலன்கள் இப்போதே கிடைத்து விட்டது பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் மகிழ்ச்சி அடைந்த பாபர் தன் கையாலேயே இன்னொரு பணமுடிப்பை எடுத்து அந்த முதியவர் கையில் கொடுத்த உடனேயே அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, இனிமேலும் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம். இவர் பேச்சிலேயே நம்மை கவர்ந்து நம்மிடம் இருக்கும் எல்லா பொன்பொருளையும் வாங்கி விடுவார் போல இருக்கிறதே. இந்த இடத்தை விட்டு உடனடியாக நகர வேண்டும் என்று நகர்த்தி சென்று விட்டாராம். அப்போது ஒரு குரல், நில்லுங்கள் என்று. யார் அந்த குரல் அமைச்சரே? அந்த முதியவரின் குரலே தான் மன்னா. என்ன என்று மன்னர் திரும்பி இருக்கிறார். பார்த்தால் முதியவர் வேடம் கலைந்து கொண்டிருந்தாராம். முழுமையாக வேடம் கலைந்த பிறகு பார்த்தால் அது தெனாலிராமனாம். என்ன, தெனாலிராமன்? ஆமண்ணா, பாபர் தன்னை அரசவைக்கு வரவிடாமல் செய்துவிட்டார். தெனாலிராமனுக்கு அவனுடைய அறிவு கூர்மையால் வழக்கமாக கிடைக்க வேண்டிய பொன்பொருள்கள் எல்லாம் கிடைக்காமல் போகவே தன்னுடைய சாமர்த்தியத்தால் அதனை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விட்டார். அதை நடத்தியும் காட்டிவிட்டார். இப்படித்தான் தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட அறிவு கூர்மையாலோ சாமர்த்தியத்தாலோ புத்திசாலித்தனத்தாலோ தனக்கான வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறேன் மன்னா. ஆக வேடம் கொண்டு ஏமாற்றி தன்னுடைய வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு பேர் ஏமாற்றுவதில்லை மன்னா, அறிவு கூர்மை. தன்னுடைய சாமர்த்தியத்தால் தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்ல வருகிறேன். எதையும் நெகட்டிவாக திங்க் செய்யக்கூடாது மன்னா. என்ன அமைச்சரே, தமிழில் பேசிக் கொண்டிருந்தீர்கள், திடீர் என்று ஜப்பானிய மொழியில் பேசுகிறீர்கள்? ஜப்பானிய மொழியில மன்னா, எதிர்மறையாக சிந்திக்க கூடாது என்பதைத்தான் அப்படி சொன்னேன். SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.